நான்வெஜ் எடுக்க மார்க்கெட் போறதுனால இங்க வந்ததுல இருந்து ஒரு வாரமும் ஒரு மீன் எடுத்துட்டு வராங்க. இல்லன்னு சொல்ல மாட்டேன், அது எல்லாமே டேஸ்டா தான் இருக்கு. பட் அந்த வீட்ல இருக்கும்போது அடிக்கடி நாங்க நெத்திலி வாங்குவோம், உங்களுக்கே தெரியும். இங்க வந்ததுல இருந்து அது வாங்கவே முடியலையே, இந்த வாரமாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தேன். அது கூட பிரானும் கொஞ்சம் பெருசா கிடைச்சதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த நெத்திலி மீனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனா அது கிளீன் பண்றது தான் பெரிய டாஸ்க். அவங்க கிளீன் பண்ணி தான் தருவாங்க. இருந்தாலும் உள்ள பிளாக் கலர்ல ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணணும். அது சின்ன சின்னதா இருக்கிறதுனால அதை கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப டைம் எடுக்குங்க. ஃபர்ஸ்ட் குழம்பு தாளிச்சிட்டேன். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இறக்க போற ஸ்டேஜ்ல தான் மீன் போட போறோம். குழம்பு நல்லா சுண்டி வரணும். அந்த கேப்ல மீன் அண்ட் பிரானை நான் கிளீன் பண்ணி வச்சுட்டேங்க. யூசுவலா குழம்புல மீன் போட்டதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம். இந்த நெத்திலி மீனும் அப்படிதாங்க. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிளீனிங்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு இல்லையா, அதனால பிரான்ல கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவும் சேர்க்கலங்க. வெறும் மசாலா மட்டும் சேர்த்து பண்ணிருந்தேன். மீன் குழம்புல எப்பயாவது தேங்காய் சேர்த்து பண்ணுவேங்க. பட் இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் மீன் உடையாம இருக்கும். மீன் குழம்பு ரெசிபியை வீடியோலயே காமிச்சிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கிளியர் பண்றேன்.